அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் ஒழுக்கம் உள்ளவராக இருந்தால் கவலையே வராது. நீங்கள் அறிவாளியாக இருந்தால் குழப்பம் வராது. நீங்கள் துணிவு உள்ளவராக இருந்தால் அச்சம் வராது. முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். பதினொன்று 10/2016 அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி. இன்று விஜயதசமி. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கோவிலில் ஏழுமலையப்பனுக்கு பல்லக்கு உற்சவம் நடைபெறுகிறது. நல்ல நேரம் காலை 7:45 மணியில் இருந்து 8:45 மணி வரை, மாலை 4:45 மணியில் இருந்து 5:45 மணி வரை, ராகு காலம் 3 மணியில் இருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணியில் இருந்து 10:30 மணி வரை, குளிகை 12 மணியில் இருந்து 1:30 மணி வரை, சந்திராஷ்டமம், புனர்பூசம், பூசம் நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு உங்கள் பார்வையில். திருமூலருடைய திருமந்திரத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து கொண்டே வருகின்றோம். 3000 பாடல்களிலே இன்றைய தினம் 588வது பாடல். இந்த 588வது பாடல் 3ஆம் தந்திரத்திலே தாரணை என்ற தலைப்பிலே ஒரு 10 பாடல்கள் பாடுகிறார். தாரணை, தியானம், சமாதி. தாரணை என்றால் என்ன? நாம் அடக்கிய மனதை அந்த நிலையிலேயே வைத்திருத்தல். மனம் உடையதால் தான் நாம் மனிதனாக இருக்கிறோம். அதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க, மனசாட்சி இல்லையா சார், மனசு இல்லையா? எனவே மனிதன் என்பவன் மனம் உடையவன். அந்த மனத்தை அடக்க வேண்டும். இல்லை என்றால் அதை நீங்கள் அவிழ்த்து விட்டுவிட்டீர்கள் என்றால் அது காற்றிலே பறந்து போய்விடும். அதன் பின்னால் நீங்கள் ஓடினீர்கள் என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனம் என்பது ஒரு அதிசயமான ஒரு புதையல். அந்த அதிசயமான புதையலில் ஞானம் இருக்கின்றது. அந்த அதிசயமான புதையலில் ஆத்ம சக்தி எல்லாம் இருக்கின்றது. இந்த தாரணையில் அந்த மனதை பற்றி சொல்லுகின்றார். கோணாமனத்தை குறிகொண்டு கீழ்காட்டி வீணா தண்டு ஊடே வெளியுறத்தான் நோக்கி காணாக்கண் கேளாச்செவி என்று இருப்பாருக்கு வானால் அடைக்கும் வழி அதுவாமே. அந்த மனதை ஏற்கனவே அடக்கி விட்டீர்கள். எப்போவும் மனதை அடக்கி கொண்டே இருக்க முடியாது. இப்போ கூட பாருங்கள், ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் சும்மா உங்கள் மனசு உட்கார சொல்லும், உட்கார்ந்துருப்பீங்க. அதுக்கு மேலே உங்கள் மனசு உங்களை இருக்க விடாது. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்னு இங்கே அங்கே அலைப்பாயும் மனசு. கடல் அலையை விட மிக மோசமானது மனது. நாயை விட மிக மோசமானது மனது. எனவே தான் மனதை குரங்குகளோடும் நாய்களோடும் எல்லாம் நம்முடைய புலவர்களெல்லாம் ஓமை சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இவர் சொல்லுகிறார், அந்த மனதை நீ அடக்கிவிட்டால் கோணாமனத்தை அதை வளைக்க முடியாதுங்கிறாரு. அந்த மனத்தை நீ அவ்வளவு எளிதில் அடக்க முடியாது. அதனால தான் அருணகிரிநாதர் சொன்னார், கெடுவாய் மனனே கதிகேள் கரவா திடுவாய் இறைத்தால் நினைவாய் சுடுவாய் நெடுவே தனைத்தூள் படவே விடுவாய் விடுவாய் வினை யாவையும் விடுவாய் கெடுவாய் மனனே. கெட்டு போகிற மனமேன்னாரு. ஏங்க திட்டலாமா மனசை? ஏன்னா அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே அது வேலையை காட்டும். எனவே தான் கோணா மனத்தை, அந்த வளைந்த மனத்தை நிமிர்க்க வேண்டும். அதை அடக்கி வைத்தால், அந்த தியானம் பண்ணிவிட்டால் அப்புறம் என்னாகும்? கண்கள் இருந்தாலும் பார்க்காது. காணாக்கண், காணாக்கண். காதுகள் இருக்கும் ஆனால் கேட்காது. கேளாச்செவி. ரொம்ப அழகாக திருமூலர் இந்த இடத்துல இந்த பாட்டில் இந்த 2 வார்த்தைகள் சொல்கிறார். யார் ஒருவரை உங்கள் கண்கள் பார்க்கிறதோ பார்க்கும், ஆனால் உங்களுடைய மனம் முழுவதும் கடவுளிடம் லயித்திருக்கும். நீங்கள் அந்த இசையை கேட்பீர்கள், ஆனால் அது உங்கள் மூளைக்கு போகாது. ஏனென்றால் அந்த இசையை கேட்கின்ற அந்த நரம்புகள் மூளைக்கு போகின்ற பொழுது இடையிலே தடுத்து தியானத்திலே ஈடுபட முடியும். அப்படி இருக்க முடியுமா என்றால், காட்டிலே எவ்வளவு மிருகங்களெல்லாம் ஓலமிடுகின்றன, ஆனால் முனிவர்கள் எவ்வளோ அமைதியாக தியானம் செய்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு செவி இருக்கிறது, ஆனால் அது கேளாச்செவி. எதிரிலே பாம்பு படமெடுத்து ஆடுகிறது. சமண முனிவர் மகாவீரர் தவம் செய்கின்ற பொழுது ஒரு நச்சு பாம்பு அவருக்கு எதிரிலே அந்த நச்சை அவருடைய உடம்பிலே செலுத்துகிறது. அவர் தியானத்தில் இருக்கிறார். தியானத்தில் இருக்கின்றவரை யாரையும் அழிக்க முடியாது. ஏனென்றால் சீவனுக்குள் சிவன் போய் ஒளிந்து கொள்கிறது. ஒரு காவல் நிலையத்திலே போய் ஒளிந்து கொண்டு விட்டால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அல்லவா? அதுபோல சீவனுக்குள், பரமாத்மாவுக்குள் சிவனாகிய ஜீவன் போய் இருந்து விட்டால் அதுதான் ஆனந்த நிலை ஆகிவிடுகிறது. அதுபோல நாம் நம்முடைய மனதை அடக்கி இறைவன் மேல் செலுத்தி விட்டால் சாதாரண இந்த உலக விஷயங்களில் உள்ள அந்த பொருள்களை நம் கண் பார்த்தாலும் அதை உணராது. காணாக்கண் கேளாச்செவி என்று அழகாக சொல்லி மௌன விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். மனிதர்களெல்லாம் தங்களுடைய ஆத்ம சக்தியை எதில் அதிகம் வீணடிக்கிறார்கள் என்றால் பேசி பேசியே சக்தியை வீணடிக்கிறார்கள். சும்மாவே பேசுகிறாங்க. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார், பயனில சொல்லாமை நயனில சொல்லினும் சொல்லுக பயனிலை சொல்லாமை நன்று. அர்த்தமே இல்லாமல் பேசுவாங்க. சும்மா
காட்டியும் சொன்னேன் சாருங்க, எதுக்கு இவ்வளோ நேரம் வீணாக்க வேண்டும்? எனவே மௌன விரதம் எவ்வளவு உயர்ந்தது என்று திருமூலர் சொல்லுகிறார். வாய் திறவாதார் மனத்தில் ஓர் மாடு உண்டு. வாய் திறவாதார் மனத்தில் ஓர் மாடு உண்டு. மாடுன்னா நாம் மேய்க்கிற மாடு இல்லை, வைக்க திங்கிற மாடு இல்லை. மாடு என்றால் தமிழிலே செல்வம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல மற்றையவை. கல்விதான் செல்வம்னு சொல்ல வந்த திருவள்ளுவர் கல்வியை மாடுன்னார். இன்றைக்கி படித்ததெல்லாம் நிறைய பேர் அப்படி தான் மாடு மாதிரி போயிட்டுருக்காங்க. அந்த மாடல்ல செல்வம், மாடல்ல மற்றையவை. எனவே மௌன விரதத்தில் இருப்பவர்கள், ஆத்மசக்தியை பெருக்கிக் கொள்கின்றவர்கள், மனதிலே ஓர் செல்வம் உண்டு. வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர், வாய் திறவாதார் மது இட்டு மூட்டுவர், கோய் திறவாவிடின் கோழையும் ஆமே. மனிதர்களே, உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகின்றேன். உங்களுடைய ஆத்மசக்தி இறைவன் கொடுத்தது மிக அதிகமாக இருக்கிறது. அந்த ஆத்மசக்தி எல்லாம் தயவு செய்து வீணடிக்காதீர்கள். அதை நீங்கள் உங்களுக்குள்ளேயே சேமித்து வைத்து கொள்ளுங்கள். விரயமாக்காதீர்கள், வீணாக்காதீர்கள். மௌன விரதம் இருங்கள், மனத்தை அடக்குங்கள், மூச்சை அடக்குங்கள். உங்களுக்குள்ளேயே ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தத்தை தேடி காசு செலவு செய்து நீங்கள் அலைய வேண்டாம் என்று திருமூலர் மிக அழகாக தாரணை என்ற இந்த அருமையான தலைப்பிலே நமக்கு பல நல்ல அறிவுரைகளை கூறுகின்றார். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இதோ உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீ சைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான உணவு பண்டத்தை ரசிக்க போகிறோம். சாப்பிட்றோமோ இல்லையோ அதனுடைய அனுபவத்தை இன்னைக்கு நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் நல்லதை சாப்பிட்ருக்காங்க, எவ்வளவு நல்லவர்களாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இலக்கியங்கள் மட்டும்தான் நமக்கு சான்று கூறுகின்றன. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப வேகமாக சாப்பிட்டுட்டு, ரொம்ப வேகமாக வாழ்க்கையை நடத்திட்டு, ரொம்ப வேகமாக போய் சேருகின்றோமோ அப்படின்ற ஒரு பயம் கூட நமக்கு வருது. ஆனால் ஒரு பக்தி இலக்கியத்தில் ஆழ்வார் தன்னுடைய குழந்தையை கொஞ்சுகின்ற அந்த நிலைப்பாடுகளில் அந்த குழந்தைக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் வரிசையாக பட்டியலிட்டு சொல்லுகின்றார். அப்படி பட்டியலிடுகின்ற பொழுது கும்மாயம் என்கின்ற ஒரு சுவையான உணவு பண்டத்தை சொல்லுகின்றார். அதை சொல்லுகின்ற பொழுதே நமக்கு நாக்கில் அந்த உமிழ்நீரானது ஊறுகின்றதுன்னு பார்க்குறோம். இந்த உமிழ்நீருடைய தன்மை இருக்கே, அது நம்முடைய உணவுப் பொருள்களை எல்லாம் ஜீரணமாக்குகின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி ஒரு சுவையான உணவு பண்டத்தை, கண்ணன்னு சொன்னாலே வெண்ணெய் ஒரு பக்கம், கண்ணன்னு சொன்னாலே அந்த கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது நிறைய பலகாரங்களை எல்லாம் செய்வோம் இல்லையா? அப்படி ஒரு உணவு பண்டம்தான் இந்த கும்மாயம். இதை ரொம்ப அழகா யசோதை கூறுவதாக ஆழ்வார், பெரியாழ்வார் அனுபவித்து பாடுகின்றார். கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி பொய்மாய மருதான வசுரரை பொன்று வித்தின்று நீ வந்தாய், இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார், அம்மா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கஞ்சுவன் அம்மம் தரவே என்று ஆழ்வார் வடித்து காட்டுகின்றார். இந்த கும்மாயத்தோடு வெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டுட்டு அதுவும் பத்தலை அப்படின்னு ஒரு குடம் நிறைய தயிர் இருக்கின்றது. அந்த தயிர் எப்படி இருக்கும்? கட்டியாக இருக்கு. அதையும் சேர்த்து பருகிவிட்டு சென்றானாம் கண்ணன். இந்த கும்மாயம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நன்கு குழைந்து சமைக்கப்பட்டதான பருப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கொழுக்கட்டையில் நம்ம பூரணம் செய்து வைப்போம் இல்லையா? குழந்தைகள்லாம்
கொழுக்கட்டையை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூரணமாக இருக்கின்ற அந்த உணவுப் பொருளை எடுத்து சாப்பிட்டு கொள்ளும். அப்படிப்பட்ட ரொம்ப இனிப்பான சுவையுடைய அந்த உணவு பண்டத்தை தான் கண்ணன் விரும்பி சாப்பிட்டிருக்கின்றான். அதை யசோதை கூறுகின்றாள், அந்த கும்மாயம், அந்த வெண்ணெய், அந்த தயிர் எல்லாவற்றையும் உண்டு விட்டு என்ன பண்ணிட்டான், இவனை உரலோட கட்டி வச்சுட்டாளாம் யசோதை. அப்போ உரலோட அப்படியே தவழ்ந்து கொண்டே சென்றான். அங்கு 2 இரட்டை மருத மரங்கள் நின்று கொண்டிருந்தன. அந்த ஊரில் ஆயர்பாடியில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் அசுரர்கள், எங்கு பார்த்தாலும் சாபம் பெற்றவர்கள், எல்லோருக்கும் விமோசனம் கொடுப்பதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் கிருஷ்ணவதாரம்னு பார்க்குறோம். அதனால் அந்த இரட்டை மருத மரங்கள், சாபம் பெற்ற மருத மரங்கள், அவை நின்று கொண்டிருக்கின்றன. கண்ணன் உரலோட போகிறான். அந்த உரல் பட்டு 2ம் முறிந்து சாப விமோசனம் பெற்று அவை நல் உலகத்தை நாடினன்னு பார்க்குறோம். அவ்வளவு அழகான, ரொம்ப இனிமையான, நம்மெல்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு கருணை வாய்ந்ததான ஒரு அவதார நிலை கண்ணனுடைய அவதார நிலை. அந்த மருத மரங்களை எல்லாம் சாய்த்து விட்டு நீ வந்திருக்கின்றாய். ஆனால் ஊரில் இருக்கிறவங்க, என் பக்கத்தில் நிற்பவர்கள் எல்லாம், இவன் உன் மகன்தானேன்னு சொல்கிறாங்க. நீ செய்கின்ற ஆச்சரியமான காரியங்கள் எங்கே இருக்கின்றன? என்னுடைய குழந்தைன்னு இவர்கள் கூறுவது எங்கே இருக்கின்றன? ஒன்று ஒரு பக்கம் இருந்தால் இன்னொன்று வேறு பக்கம் இருக்கின்றதே, அப்படி தொடர்பில்லாம நிலையில் இருக்கின்றது. ஆனால் நான் மட்டும் உன்னை அறிந்து கொண்டேன், அன்னையாகிய நான் மட்டும் உன்னை தெரிந்து கொண்டேன். நீதான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால் உனக்கு முலைப்பால் தருவதற்கு நான் அஞ்சுகின்றேன். நீயோ இந்த உலகத்துக்கெல்லாம் படியளப்பவன். உனக்கு போய் நான் முலைப்பால் கொடுக்கின்றேன் என்று எண்ணுகின்றேனே, அந்த எண்ணம் எனக்கு அச்சத்தை கொடுக்கின்றது என்பது போல ரொம்ப நயமாக ஒரு தாயினுடைய மனநிலையை ஆணாகிய ஆழ்வார் ஏறிட்டு கொண்டு பாடுகின்றார். அப்படிப்பட்ட உயர்ந்ததான பாசுரத்தில் நம் முன்னோர்கள் சமைத்து வைத்த உணவுகளையெல்லாம் ஆழ்வார் பட்டியலிட்டுள்ளார். என்ன நேயர்களே, இன்னைக்கு நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.